எல்லாரும் அப்படி இருக்கிற நல்ல கண்களை மூடி ஆண்டவர் இந்த காலை ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்தவர்களாக ஆண்டவரே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை ஆராதனைகளை எங்கள் மத்தியில் நீர் ஆசீர்வாடும்படியாக ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் இடைப்படும்படியாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம், உங்களை நோக்கி பார்க்கிறோம். அப்பா என் தேவன் நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர், எப்போது எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவர். ஆவியானவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்மா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, கிருபை நிறைந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்கள் எல்லாம் உமக்கு நேராக திருப்புகிறோம். ஆண்டவரே ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. அப்பா ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்கள் இருதயங்கள் எல்லாம் உமக்கு நேராக திருப்புகிறோம். எங்கள் சிந்தைகள் எல்லாம் உமக்கு நேராக திருப்புகிறோம். தேவையில்லாத எல்லா சிந்தைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாங்கள் உம்மையே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்மையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆத்மாவிலிருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதனை செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே அவர் ஒருவரே, எல்லா ஆராதனைக்கும் ஆராதனைக்குரியவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனை நாயகரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, எங்களோடு கூட இடைப்படுகிறவரே, அப்பா உங்கள் பிரசன்னத்தினால் இந்த சபை முழுவதும் ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் மகிமையினால் நிரப்பி ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் இடைப்படுவீராக. மனிதர்கள் அல்ல, மனிதனுடைய வார்த்தை அல்ல. அப்பா உங்கள் வார்த்தை எங்கள் மத்தியில் நீங்கள் விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. உங்கள் சமூகத்தில் எங்களை தருகிறோம். ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஆண்டவரே எங்களை உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே ஆராதனைக்கு வர வேண்டியவர்கள் விரைவாக எங்களோடு இணைந்து உம்மை உயர்த்த மகிமைப்படுத்த பரிசுத்த தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்கள் பாடுகிற பாடல், ஆராதனை, தேவனுடைய வார்த்தையின் தியானம் எல்லா பகுதிகளிலும் அப்பா உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்த கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானா, சங்கீதம் பாடி ஆடு. தெரிந்த பாடல் கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானா, சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானா, பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா
வழி விலக்கி பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. நீதியின் பாதையிலே நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். இது வந்த போதும் மாறாத இன்ப பொது வாழ்வை தருகின்றாரே. இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. மீண்டுமாக கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்த நம்மை கரம் நீட்டி காத்தாரே. கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மீண்டுமாக அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. ஆமென். சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. ஆமென். சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்க எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பழைய பாடல்லாம் நம்ம அடிக்கடி பாடுகிறது இல்லை. ஆனாலும் கூட அர்த்தமுள்ள தேவ சமூகத்தில் நம்ம கைத்தாளத்தோடு
சேர்ந்து பாடி தேவ நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்னைக்கு என்ன நாள் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் குருத்தோலை கையில் கொடுக்கறதுக்கு கொண்டு வரல, கிடைக்கவும் செய்யாதுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்முடைய கரங்களை என்ன பண்ணலாம், தட்டி கரங்களை அசைத்து குருத்தோலை அவங்க அசைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியுமா? ஏசு பவனிய அதான் எதுக்காக குருத்தோலை அசைக்கிறாங்கன்னு தெரியுமா? அவர் தான் எங்களுடைய ராஜாங்கிறத ஏற்றுக்கொள்றதுக்கு அடையாளம் தான். ராஜா வரும்பொழுது தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா போருக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வருவார் இல்லையா, போருக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வரும்பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குருத்தோலையை வைத்து கொண்டு அவரை என்ன பண்ணுவாங்கன்னா வரவேற்பாங்க. எங்களுடைய ராஜா எங்களை ஆளுகை செய்கிறவர், வெற்றி சிறந்தவர் என்று அவரை வரவேற்பாங்க. அதற்கு அடையாளமாக அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்கள் இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய ராஜா என்று அவரை ஏற்றுக்கொள்ளும் விதமாக, அவர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர் என்பதை காட்டும் விதமாக குருத்தோலைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அசைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாடி ஆண்டவரே நீ தான் எங்களுடைய வாழ்க்கையில் ராஜா, என்னுடைய இருதயத்திற்கு ராஜா நீதான், என்னுடைய வாழ்க்கைக்கு ராஜா நீதான், என்னுடைய குடும்பத்தை ஆளுகை செய்கிறவர் நீதான் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை பாடி ஆராதிக்க போகிற ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஒரு பழைய பாடல், தெரியாதவர்கள் ஒரு வரி பாடும் பொழுது அடுத்த வரி அதே வரியை திரும்ப பாடும் பொழுது நீங்கள் சேர்ந்து பாடும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் இரண்டாவது வரையெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பாடல் பாடினார், அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம், அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி நீரில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்ன மரி நீரில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாள முத்தி செய்குவோம், ஜாலர் வீணையோடு பாடி தாள முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஒரு தோலை ஞாயிற்றில் நாம் ஒரு பாதம் பணிவோம், ஒரு தோலை ஞாயிற்றில் நாம் ஒரு பாதம் பணிவோம். கூடிய அருள் பெற்ற
பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. இரண்டாவது சரணம் சொல்லுகிறது, சின்ன மரி மீதிலேறி அன்பர் பவனி போனா இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். அதுதான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது. இன்றைக்கும் என்றைக்கும் என் வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய குடும்பத்திலும் சரி, எங்கள் பகுதிகளிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகத்திலும் சரி, ஆளுகை செய்கிறது யாராக இருந்தாலும் அவர் ஒருவர் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்றென்றும் அரசாளுகிறவர் யார் தான்னா அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. நமக்கு இப்போ எலெக்ஷன் வருகிறது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த அரசாங்கம் மாறிக்கொண்டே இருக்கலாம், மாறலாம், அதே அரசாங்கம் கண்டினியூ ஆகலாம், அது வேறு. ஆனால் என்றைக்கும் அரசாளுகிற ஒருவர் தான். அவர் யார்? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பாடி ஆராதிக்கிற அந்த ஒரே ஒரு சரணத்தை தேவ சமூகத்தில் சேர்ந்து பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். இன்னும் என் அகத்தில் அவர் என்றென்றும் அரசாளுவார், அவர் ஒருவரே ராஜா, என்னை ஆளுகை செய்கிறவர் அவர் ஒருவரே என்று சொல்லி சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனா, சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனா, இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் அன்று போல இன்றும் அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதிப்போம். அவருடைய துதியை பாடுவோமா? போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். அதே போல இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இது ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாடி நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும், சரணம் சொல்லுகிற துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ராஜாவாக ஆளுகை செய்கிறவராக அவர் நமக்கு முன்பதாக செல்லுகிற தேவன். தடைகளை உடைக்கிறவர் அவர் நம் முன்பதாக செல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் கலங்க தேவையில்லை, காரணம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், கரங்களை தட்டி பாடுவோமா? ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை.
இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், ஆண்டவரே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். காரணம் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், ஆமென். பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. மீண்டுமாக சொல்லுவோமா? ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், எல்லாரும் இருக்கடங்களை எழுப்பி நின்று சேர்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம். வந்தாலும் இருக்கடங்களை எழுப்பி நின்று, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், விடுதலையோடு கரங்களை தட்டி விசுவாசத்தோடு அவரை பாடி ஆராதிப்போமா? பயமும் இல்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கம், பயமும் இல்லை, பயமும் இல்லை. நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் என்னுடனே. ஆமென். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. மீண்டுமாக ஓசன்னா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஓசன்னா, நீரே என்னுடைய வாழ்க்கையின் ராஜா, ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும், இயேசு அற்புதர், நீர் ஒருவரே அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும், காத்த இயேசு அற்புதர். உங்களை நடத்தினாரா? கரங்களை தட்டி சொல்லுவீங்களா? என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும், மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும், காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர். விசுவாசத்தோடு சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். ஆமென். எங்கள் இயேசு பெரியவர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உண்மையாய் அவரை தேடுகிற, அவரிடத்தில் கேட்கிற யாவருக்கும் உண்மையாய் அவரை
போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடு. கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆமென். தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவரை ஆராதிப்போமா? வாயிலிருந்து நீர் ஒருவரே பரிசுத்தர். நாவுகள் அவரை துதிக்கட்டும், அவரை ஆராதிக்கட்டும். உங்கள் நாமத்தை உயர்த்தட்டும், எங்கள் இருதயம் உம்மை உயர்த்தட்டும். நீ பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டும். ஆமென். பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்ற ஆலயத்தில் உங்க மகிமை நிறைந்து வழியட்டான். ஆலயத்திலும் உந்தன் மகிமை மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. உம்மை ஆராதிக்கிற ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. ஒருவருக்கே துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. எல்லா நாவுகள் அறிக்கையிடட்டும். பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. எங்கள் நாவுகள் எல்லாம் அறிக்கையிடட்டும். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஆமென். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த அலங்காரத்தோடு உங்க சன்னதியின் முன்பதாக வந்து நிற்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், ஆமென், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் ஆமென் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை துதித்து அவரை ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது துயரம் மறந்து போகும். துயரம் மறந்திருப்பேன். அவரை பார்த்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதிக்கும் பொழுது ஆண்டவரே, உங்க அபிஷேகம் நிரம்பும் பொழுது எங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா துயரங்களையும் எடுத்து போடுகிறவரே. அப்பா, உங்க சமூகத்துல நித்திய பேரின்பம் உண்டு. உங்க சமூகத்திலே எங்களுக்கு சந்தோஷம். உம்மை துதித்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அவருடைய சந்தோஷத்தை நம்முடைய இருதயங்களில் ஆட்கொள்ளட்டும். உம்மை துதித்து, உம்மை துதித்து ஆமென், எல்லா துயரம் மறந்திருப்பேன். பலனே, என் கோட்டையே, ஆராதனை. அவர்தான் என் பலன் என்று சொல்லுவோமா? நீங்க தான்ப்பா என்னுடைய பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, கரங்களை உயர்த்தி, மறைவிடமே, என் உறைவிடமே,
நடத்துகிற பரிகாரி அவரே யெகோவா ராஃபா. சுகத்தை பெற்றுக்கொள்ளும், பாடி பாடி சுகத்தை பெற்றுக்கொள்ளும் என் பரிகாரியாகிய கர்த்தர். எனக்காய் பலியானீரே, ஆராதனை உமக்கே. ஏழ்மையை நீ மாற்றினீரே, ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்லுவோமா, ஏழ்மையை மாற்றினீரே. நாங்க கஷ்டப்பட்ட நாட்களுக்கு, துன்பங்களை கட்ட நாட்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளால் எங்களை நிறைத்தீரே. ஏழ்மையை நீ மாற்றினீரே, ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தாப்பா, உங்களுக்கு தான் உள்ளத்திலிருந்து முழு இருதயத்தோடு ஆராதனை ஆராதனை உங்களுக்கு தாப்பா. அப்பா அப்பா, காரணம் அவர் ஒருவரே தகுதியானவர். நம்மளை கைவிடாதவருக்கு ஆராதனை ஆராதனை. ஆமென். எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா அப்பா, உங்களுக்கு தான். அப்பா அப்பா, உங்களுக்கு தான். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆமென். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து. கடைசியாக ஒரு முறை முழு பலத்தோடு சொல்லுவோம், துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை 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 ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான். அப்பா அப்பா, உங்களுக்கு தான். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஒருவருக்கே எங்களுடைய துதி, ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனை. நீர் ஒருவரே எங்களுடைய ஆராதனைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எங்களுடைய ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவரிடத்தில் ஆராதிப்பது, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றினீரே. நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு, ஆண்டவரே உங்களை ஆராதிக்காம எங்க உதடுகள் எங்க இருதயம் இருக்க முடியாதப்பா. உங்களை ஆராதிக்காம எங்க உதடுகளால் இருக்க முடியாது. காரணம் அத்தனை நன்மைகள் எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க, அத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. அதை எண்ணினவர்களாக நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு பாவம் என்னன்னா, அவர் செய்த நன்மைகளை மறந்து போவது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. என்னை நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவர் நடத்தி வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஏழ்மையை நீ மாற்றினீரே, ஆராதனை உமக்கு. உங்க சத்தம் உயரட்டுமே. ஏழ்மையை நீ மாற்றினீரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே, ஆராதனை உமக்கே. என் பரிகாரியே எனக்காய் பலியானீரே, ஆராதனை உமக்கே. எனக்கு எதிராக வந்த எல்லா சூழ்நிலையிலும் மறைவிடமே, என்னோரை விட
மறைவிடமே ஆராதனை உமக்கே, மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே. அவருடைய அன்பு எத்தனை உயர்ந்தது, எத்தனை மேலானது அப்பா. அவங்க அன்புக்கு ஈடாய், உங்க அன்புக்கு ஈடாய் இந்த உலகத்துல நாங்க எதையுமே தர முடியாது ஆண்டவரே. உங்க அன்புக்கு ஈடா அவர் நம் மீது காட்டின அன்புக்கு ஈடாய் நம்மால் என்ன செய்ய முடியும்? நாம் எதை செய்தாலும் அவருக்கு அது ஒன்றுமே இல்லை. ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட அப்பா, நீர் என்னை நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது தேவன் அதுல பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பை மறவாதவர்களாக ஆண்டவரே, நீர் என்னை ஒருபோதும் மறக்கல ஆண்டவரே, ஒரு நாள் என்னை கைவிடல. நாம் அவரை மறந்த நாட்கள் உண்டு, அவருடைய கரத்தை விட்ட நாட்கள் உண்டு. ஆனால் அவர் ஒருபோதும் நம்மை மறவாதவர், ஒரு இமை பொழுதும் நம்மை கைவிடாமல் நடத்தி வருகிற தேவனே, உங்க அன்பை ஒரு நாளும் நாங்கள் மறக்க மாட்டோம்ப்பா என்று சொல்லுவோம். அவரை பார்த்து மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் உம் பாதத்தில். வார்த்தையாக அல்ல, ஜெபமாக மன்னிடுவேன் உம் பாதத்தில். சரணம் சொல்லுகிறது, உங்க அன்பை நாங்க ஒரு நாளும் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. காரணம், எளிமையான எங்களை கண்ணோக்கி பார்த்தீரையா. எளிமையான எங்களை, எளிமையான நம்மை அவர் கண்ணோக்கி பார்த்தார், கண்ணோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு காலையில வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் விவிதமாக வாசித்தேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமானவராக இருக்கிறாரா? நெருக்கப்பட்ட நாட்களில் அவரே அவனுக்கு தஞ்சமா இருக்கிறாரா? மீண்டும் மீண்டும் சங்கீதம் 9 வாசிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களை கூப்பிடுதலை அவர் மறவார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லியிருக்கிறது. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்றது, எளிமையானவர்களை, சிறுமைப்பட்டவர்களை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். இந்த உலகம் எளிமையானவர்களை ஒரு நாள் ஞாபகம் வைத்திருக்காது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல, எளிமையானவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் ஒரு நாளும் மறவாத தேவன். அதனால தான் அவருடைய அன்பு இத்தனை பெரியது. அவரை பார்த்து சொல்லுவோமா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி வந்தீரே, என்னை தேடி என் பின்னே. உங்களை தேடி வந்தாரா? அதை என்ன சொல்லுங்க. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ அன்பை. மறக்க மாட்டேன் ஆண்டவரே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. உங்க அன்பை ஒரு நாள் நாங்க மறக்க மாட்டோம் ஆண்டவரே, உங்க அன்பை ஒரு நாள் நாங்க மறக்க மாட்டோம்பா. காரணம், நாங்க உம்மை விட்டு போன நாட்கள்ல என்னை தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே, என்னை தேடி அழைத்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே. நான் உம்மையே நம்புவேன், ஒருவரையே நம்புவேன், நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா,
முடிக்கிற நேரத்தில் சபையார் எல்லாரும் சொல்லி முடிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உண்மையே நம்புவேன். காரணம், என் வாழ்வின் நம்பிக்கையின் ஆதாரம் எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே என்று அறிக்கையிட்ட இடத்துல சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானே. அவங்க சத்த உயரட்டும். நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை கரத்தில் தருகிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை வார்த்தைக்கு பக்குவப்படுத்துங்க. நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிறும் முதல் ஆராதனை காலை 6:30 மணி முதல் 8:15 வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:45 வரையும் நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் நடைபெறும். நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ளும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கேர்சல் பைபிள் டியூஷன் அந்தந்த ஏரியாவில் நடைபெறுகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பைபிள் டியூஷனுக்கு அனுப்பி வையுங்கள். கேர்சலில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சபை போதகருக்காகவும் போதகர் குடும்பத்திற்காகவும் அவர்களுடைய பலவீனங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நமது சபையிலும் அநேக ஆண்கள், பெண்கள், இன்னும் வயதானவர்கள் அநேகர் பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தினமும் அதிகாலை 5:15 மணிக்கு 40 நாள் ஜபம் நடைபெறுகிறது. இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. அதில் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே சர்வீஸ் நடைபெறும். 2 ஆராதனையாக இருக்கும். சபையில் வைத்து நடைபெறும். வழக்கம் போல் நமக்கு சண்டே மார்னிங் நடக்கிறது போல் முதல் ஆராதனை 6:30 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை 9 மணிக்கும் நடைபெறும். ஈஸ்டர் சண்டே சர்வீஸ் நமது சபைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லிட்டில் ஸ்டார் ஸ்கூலில் நடைபெறும். அது ஒரே ஆராதனையாக இருக்கும். காலை 6:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 6:30 மணிலேருந்து 8:30 வரைக்கும் நடைபெறும். நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களையும் அழைத்து வாருங்கள். அநேக புது ஆத்துமாக்களை நீங்கள் அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினால் சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். ஆஃபரிங் முடிந்த பிற்பாடு நீங்கள் சாட்சி சொல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த பகுதியிலே குட் ஃப்ரைடே அன்று வெள்ளிக்கிழமை நமது யுவாஞ்சலிசம் நடக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதில் உற்சாகமுள்ளவர்கள் யாவரும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மாலை 3 மணிக்கு குட் ஃப்ரைடே அன்று மாலை 3 மணிக்கு நீங்கள் சபைக்கு வரும்படி அன்பாய் அழைக்கிறோம். அதே போல் வருகிற புதன்கிழமை 1ஆம் தேதியாக இருக்கிறபடினால் வாக்குத்தத்த ஆராதனை சபையில் வைத்து அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தே சுராஜா
கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த விந்தை அன்புக்கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். இந்த விந்தை அன்புக்கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த அரும் பொருளிடாகும், எந்த அரும் பொருளிடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வச்சாம் ஜீவநதியாம். குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வச்சாம் ஜீவநதியாம். துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினேன், தூய்மையடைந்து மேன்மையாகினேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சென்னி வீலா கைக்கா நின்று சிந்துதோ தூயரோடன்பு, சென்னி வீலா கைக்கா நின்று சிந்துதோ தூயரோடன்பு. மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஹல்லேலூயா. அவ்வளோதான் உங்கள் லேலியாவா? ஹல்லேலூயா. பழைய பாடல்களை பாடும் பொழுது அர்த்தமுள்ள பாடல்கள் எல்லாமே உங்களுடைய பார்வை புரிகிறது. பாஸ்டர் பாதி அர்த்தமே எங்களுக்கு புரியல பாஸ்டர், அப்புறம் இப்படி அர்த்தத்தோடு பாடுறது. ஸோ கற்றுக்கொண்டு பழைய அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து பாட, ஒவ்வொரு வரிகளும் தியாலஜிக்கலாக அவ்வளவு ஸ்டஃப் உள்ள பாடல்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்பையும் உணர்ந்து பாட கற்றுக்கொண்டு பாடுவோம். தேவனுடைய நாம் மகிமைப்படட்டும். மீதியுள்ள நேரத்தை வேகமாக நான் அங்களுடைய கரங்களில் கொடுக்க விரும்புகிறேன். நமக்கு இன்னைக்கு அங்கிள் வந்திருப்பதனால சற்று நம்ம நேரம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறோம். காரணம் சுவிசேஷத்தை குறித்தும் இந்த இவாஞ்சலிசம் நம்ம வெள்ளிக்கிழமை போகிற அந்த ட்ரைனிங்கை குறித்தும் நம்மோடு கூட அவங்க பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் அதை நன்றாக மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் அந்த நாளில் வந்து அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கிறிஸ்து நமக்காக அப்படி ஜீவனே தந்தார். நம்ம அவருக்காக என்ன கொடுத்துருக்குறோம் யோசிச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் இதை நீங்கள் பெருசாக நினச்சிடக்கூடாது. நம்ம அன்றைக்கி போகிறது ஏதோ ஒரு சின்ன உதவி தான் ஆண்டவருக்கு. அது ஒன்றும் நம்ம பெரிய தியாகம் பண்ணுவது போல் நம்ம ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. இப்போ அந்தளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஜனங்களுக்கு. இன்றைக்கி அந்த 2 மணி நேரம் மட்டுமாவது ஆண்டவர் கொடுங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை, அது ஒரு சின்ன காரியம்தான். ஆண்டவர் நமக்காக அவருடைய இரத்தத்தையே கொடுத்து கல்வாரி சிலுவையில் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து உங்களுக்காக எனக்காக நம்மை பாவியில் இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்காக அவரே தந்தார். நம்ம அவருக்காக அந்த நாளில் அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். பாஸ்டர் எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்தால் போதும். அவங்க எல்லா காரியத்தை குறித்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களோட இன்னொருத்தவங்க வருவாங்க, எல்லா காரியத்தையும் டீட்டெயிலாக அங்கே நமக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை மனதிலே கொள்ளுங்கள். ஞானஸ்தான் எடுக்கிறவர்கள் ஆராதனை முடிவிலே என்னை பார்த்து செல்லுங்கள். குட் ஃப்ரைடே அன்று நமக்கு 2 ஆராதனை முடிந்த பின்பு நமக்கு ஞானஸ்தான் ஆராதனை இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதே போல் இன்று மாலை நமக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் இருக்குது. நீங்கள் அதை சபையார் எல்லாரும் அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதை மிஸ் பண்ணாமல் சேர்ந்து அவனுடைய ஆண்டவரை ஆராதிக்க மாதந்தோறும் கடைசி ஞாயிறு நமக்கு துதி ஆராதனையாக இருக்கும். இந்த நாளிலும் பாஸ்டர் வின்சி ஜாக் அவங்க நம்மோடு கூட இருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் வந்து அதில் கலந்து கொள்ளுங்கள். குட் ஃப்ரைடே ஈஸ்டர் சர்வீஸை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், குழப்பிடாதீங்க. குட் ஃப்ரைடே 2 சர்வீஸ், ஈஸ்டர் நமக்கு ஒரே ஆராதனை 6:30 ஆப்போசிட் உள்ள ஸ்கூலில் இருக்கும். நமக்கு இடத்தை கருத்தில் கொண்டு அங்கே நம்ம பெரிய ஷெட்டு போடுறோம். அன்றைக்கு தெரிந்த நண்பர்களை அழைத்து வாருங்கள். யாருக்கு தெரியும், அன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற நாளாக இருக்கலாம். நீங்கள் கூப்பிடுகிறதுனால் வரக்கூடிய அந்த சாதாரணமான அழைப்பு அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய திருப்பு முனையாக இருக்கலாம். நண்பர்களை, தெரிந்தவர்களை, அருகில் இருப்பவர்களை அழைத்து வாருங்கள். அவர்களும் தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்கட்டும். தொடர்ந்து உள்ள நேரத்தை ஜான் அன்பலன் அங்களுடைய கருத்தில் கொடுக்குற ஏபிசி மினிஸ்ட்ரியினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க, ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. அவங்க இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட மீதியான நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நம் காரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையிலா நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில், பாரம்பரிய திருச்சபைகளிலே இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறாக அது அனுசரிக்கப்படுகிறது இல்லையா? நாங்கள் உள்ளே நுழையும் போதே நீங்கள் ஓசனா பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தீங்க. பொதுவாக பல பெந்தேகோஸ்தே சபைகளிலே இதை குறித்து அவர்கள் பேசுவது கிடையாது. இந்த சம்பவம் மிக முக்கியமான சம்பவம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களிலே ஒன்று இது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க? கழுதையின் மேல் ஏற்றி, கழுதையின் போட்டுக்கு கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ரெண்டுலாம் எப்படி ஏறி வந்தாருன்னு சொல்லி மாறி மாறி ஏறி வந்தாரோ நம்ம தெரில. இது இந்த சம்பவம் மிக முக்கியம். எனவே தான் இது மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கு 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 11ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்களிலும் இந்த சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அதில் பிடித்தமானது ஒன்று தான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களில் 2 பேரை அழைத்து 2 பேரை அழைத்து உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்க, அங்கே 2 கட்டப்பட்ட கழுதையும் கட்டியிருக்காங்க, கழுதை குட்டி, பெரியவர்களும் கட்டப்பட்டிருக்கிறார்கள், சிறியவர்களும் கட்டப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். எவனா ஒருத்தன் கேட்டான்னு என்ன சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு தேவை. இதைத்தான் நீங்களும் நானும் செய்ய போகிறோம் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு. தேங்க்யூ. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே வந்து, ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிப்பது என்பது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஸ்லாக்கியம் பல மக்களுக்கு இல்லை. பல இடங்களிலே மறுக்கப்பட்டிருக்கிறது, பல இடங்களிலே ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் கிருபையாக விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்கின்ற இந்த கிருபையை தந்தபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாளிலே நாங்களும் கட்டப்பட்டு இருந்தோம். ஆண்டவரே, யாரோ ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே, தயவுனாலே கரையம் செலுத்தி எங்களை கட்டவிழ்த்தார்கள். இன்னைக்கு நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே நாங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே என்னோடும் எங்களோடும் நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் திருச்சபையிலே 5 வகையான ஊழியங்களை வைத்திருக்கிறார் இல்லையா? திருச்சபையிலே 5 வகையான ஊழியங்கள். இதுக்கு வந்து ஸ்பெஷல் காலிங். ஆண்டவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை போதகர்களாகவும், மேய்ப்பர்களாகவும் 5 வகையான ஊழியங்கள். இந்த ஊழியத்தை எல்லாரும் செய்துவிட முடியாது. இது வந்து அழைப்பு உள்ளவர்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்துக்கிற ஒரு ஊழியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களாகிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஊழியம் என்னவென்று சொன்னால், நற்செய்தி பணியை செய்வது, சுவிசேஷத்தை அறிவிப்பது எல்லார் மேலும் விழுந்த கடனாக இருக்கிறது. இந்த 5 வகையான ஊழியங்களை சபையிலே ஆண்டவர் நிறுவுவதற்கு மிக முக்கிய 2 காரியங்கள். ஒன்று, சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். அடுத்தது, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். இந்த 2 காரணம் தான். சபைகள் பக்தி விருத்தி அடைய வேண்டும், அதற்கு இந்த 5 வகை ஊழியங்கள் அவசியம். மாத்திரமல்ல, என்ன நடைபெற வேண்டும்? சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் ஆண்டவர் இந்த ஊழியங்களை நிறுவினார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது.
இந்த ரெண்டு நோக்கத்தில் ஒரு நோக்கத்தை சபை மிக தெளிவாக செய்கிறது இல்லையா? பக்தி விருத்திக்கு எல்லா ப்ரோக்ராம் இருக்கும் இல்லையா? நிறைய நிகழ்வுகள் பக்தி விருத்தியை சார்ந்திருக்கும். பைபிள் ஸ்டடி இருக்கும், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இருக்கும், இந்த ஈவினிங் நடக்கிற மாதிரி உங்களுக்கு விசுவாசிகளுக்கு என்று சொல்லி அநேக நிகழ்வுகள் நாம் செய்கிறோம். அதை நாம் பிளான் பண்ணுகிறோம், செய்கிறோம். இந்திய திருச்சபைகள் இந்த முதலாவது இந்த காரியத்தை மிக நேர்த்தியாக செய்கின்றன. ஆனால் இந்த ரெண்டாவது காரியம் சரியாக நடத்தப்படுகிறதே கிடையாது. அந்த 5 வகை அந்த சிறப்பு அழைப்பு உள்ள ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறது சபையில். ஆனால் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை தான் சரியா நடைபெறும். நாம் என்ன நினைக்கிறோம், இந்த 5 வகை அழைப்பை பெற்றவர்கள் தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்படி நினைச்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், சாட்சி சொல்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், அதோடு என்ன பண்ணிக்கிறோம், போயிடுறோம். இல்லை, நற்செய்தி அறிவிப்பது என் மேல் உங்கள் மேல் விழுந்த கடமை. 2 பேராக போய் ஆடுகள் இந்த கட்டப்பட்டுக்கிற கழுதைகளை அவிழ்த்து கொண்டு ஆலயத்திற்கு வருவது நம்முடைய கடமை. அதைத்தான் ஆண்டவர் நம் மத்தியில் பேச விரும்புகிறார். கடந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த ஊழியம் இங்கே நடைபெற்றது. உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. ஆனால் பயிற்சி பெற்ற அநேகர் அன்னைக்கு வரவே இல்லை. சிரிக்கிறாங்க. நான் அப்பொழுது தாம்பரத்தில் இருந்தேன், பாஸ்டர்கிட்ட பேசினேன். பாஸ்டர் என்னாச்சு, ஆட்கள் வரல, எல்லாம் ஊழியத்திற்கு வந்திருந்தாங்க, அங்கங்கே வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. பொதுவாக நாங்கள் இதே ஊழியத்தை ஒரு சபையில் 2வது முறை பண்ணுறதே கிடையாது. உங்கள் சபையில் இந்த இடம் அது சரியாக செய்யப்படாதபடினாலும் இந்த இடம் திரும்ப என்ன பண்ணணும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஃபஸ்ட்டு டைம் 36 வருஷ சபை சரித்திரத்தில் நாங்கள் ஒரு ஏரியாவில் திரும்ப நம்ம பண்ணலாம். we can redo. ஏன்னா ஃபாலோ பண்ணும் பொழுது அங்கே சென்று பார்க்கும் பொழுது அது சரியாக நற்செய்தி அறிவிக்கப்படவில்லை. நான் பயிற்சியில் என்ன சொன்னோம்னா 2 பேராக போனோம், போய் என்ன பண்ணணும், அவர்களோட உட்கார்ந்து பேசணும். இல்லை உட்கார்ந்து பேச முடியலையா, கதவு திறந்தால் கூட அந்த திறந்து இருக்கிற இடத்துல நின்று சுவிசேஷத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கையில் இருக்கிற புக்கை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்லை, நாம் சொல்லி நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டும். சரி, இன்றைக்கு மிக சுருக்கமாக செய்தியை நான் சொல்லிவிட்டு திரும்ப ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் நான் பண்ணிடுறேன், என்ன நீங்கள் பண்ணணும்னு சொல்லி. சரிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி என் மனதிலே கொடுத்த பாரம் தேவசித்தம் செய்ய வேண்டும். நீங்களும் நானும் தேவசித்தம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் மிக கவனமாக இருந்தார். ஆண்டவருடைய பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு மிக மிக கவனமாக இருந்தார் இல்லையா? அவர் மனுஷகத்தில் இருந்தபடி, மனுஷகுமாரனாக இருந்தபடினால கல்வாரி சிலுவையில் போகும்போது ஒரு தயக்கம் இருந்தது அவருக்கு. இருந்ததா இல்லையா? கெத்செமனேல வியாகுலப்பட்டு அவர் ஜெபித்தார். அந்த வியாகுலம் எப்படி இருந்தது, இரத்தத்தின் பெரும் துளிகளாக வேர்வை அப்படின்னா என்ன அர்த்தம், வேர்வை துவாரங்கள் வழியாக என்ன வந்துடுச்சு, ரத்தம். அந்த அளவுக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிறார். என்ன சொன்னால் அவருக்கு தெரியும் இன்னைக்கு ராத்திரியிலிருந்து என்ன நடக்கும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவர் எவ்வளவாக அவமானப்படுத்தப்படுவார், எவ்வளவாக கேவலப்படுத்தப்படுவார், எவ்வளவாக அடிக்கப்படுவார், துப்பப்படுவார், எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல முடித்தது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இது நடக்கணும். தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும். ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரமே செய்யப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவர் சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை. நீங்கள் யோசித்து பாருங்களேன், சிலுவை அந்த நாட்களிலே ஒரு அவமான சின்னம். சிலுவை என்பது குற்றவாளிகளுக்கு கொடுக்கிற ஒரு தண்டனை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாகவே என்ன சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை, அவன் ஒவ்வொருத்தருக்கும் தனி சிலுவை இருக்குது இல்லையா, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை. சீசர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னோட சிலுவை எடுத்து வர சொல்றாரு. சிலுவை யார் எடுத்து வரணும்? அவமானத்தின் சின்னம், அவமானத்தின் சின்னம், இதை எடுத்துட்டு பின்பற்றி வர சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, என்னுடைய நுகம் லகுவாக இருக்கிறது, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், வாங்கன்னு கூப்பிடுறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமந்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய 11ஆம் அதிகாரம் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகத்தை
ஏற்றுக்கொள்ள அது லகுவாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே நுகத்தை வைக்கிற ஒரு ஆண்டவர். அப்படின்னா அது எப்படிப்பட்ட நுகம்? நம்மால் எளிதாக சுமக்கக்கூடிய நுகம். சிலுவை சுமப்பது என்றால் என்னன்னு சொல்லி உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு நான் செய்திக்கு சொல்கிறேன். சிலுவை சுமப்பது என்பது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது 7 வார்த்தையை சொன்னார் தெரியுமா? அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றதான் அது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு, நம்மை விரோதமாக வருகிறவர்களுக்கு நாம் மன்னிக்க வேண்டும் இல்லையா? உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். அதை பார்த்து தான் அந்த கல்லை மறந்துருப்பான். அல்லேலூயா. அது வேற 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சிக்கொள்ள திராணி இல்லை என்று சொல்லி மற்றவர்கள் கிண்டல் கேலி செய்யும் பொழுது அவரோடு கூட அடிக்கப்பட்ட கள்வர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லி வேதம் 2 பேரும் சேர்ந்தான் பண்ணுறாங்க. ஆனால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியா இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது ஒருத்தனுடைய பார்வை மாறிடுச்சு இல்லையா? அவன் பார்க்குறான். அப்போ தான் இயேசுவை அவன் நோக்கி பார்த்தான். சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ரட்சிக்கப்படும். பூமி நெல்ல எங்கே உள்ளவர்களை நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். அப்போ அவன் பார்க்குறான். இப்போ தான் பார்க்குறான் இயேசுவை. நோக்கி பார்ப்பது என்பது வித்தியாசமான அனுபவம். ஹி லுக்ட் அன்டு ஜீசஸ். அவரை அவன் தெளிவாக பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒன்று புரிந்தது, இவர் குற்றவாளி அல்ல, இவர் ஆண்டவர் என்பதை புரிந்து கொண்டான். எல்லாரும் கூட இருந்தவன்லாம் ஐயோ இவருக்கு நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குதே, இவ்வளோதும் அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார். நான் எருசலேமுக்கு நான் போகணும், நான் அடிக்கப்படணும் எல்லாம் சொன்ன பிறகு கூட இருந்தவன் என்ன பண்ணிட்டானுங்க? ஓடிட்டானுங்க. அது நம்ம தமிழில் சொல்லணும், துண்டை காணும் துணியை. உண்மைதான், வஸ்திரம் இருக்குதோ இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினாங்கன்னு சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி ஓடினார்கள். சிலுவை பக்கத்தில் மட்டும் வந்து யார் தெரியுமா? லேடிஸ் தான் நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு உத்தமமாக பின்பற்றின பெண்கள் சிலுவை பக்கத்தில் சில பேர் தூரத்தில் நிற்கிறானுங்க. யார்? சீடர்கள் இல்லையா? ஆனால் எல்லாரும் இவர் மனுஷகுமாரன் தானா தேவகுமாரன் தானா என்ற சந்தேகத்தோடு இருக்கும் பொழுது இந்த கள்வன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே என்ன சொல்கிறான்? உடைய ராஜ்யத்தில் அடியனை நினைத்தருளும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது கூட ஆத்ம ஆதாயகராக விளங்கினார். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம். அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் இல்லையா? அவர் பட்ட வேதனையுடைய முதல் திருப்தி எங்க வருது? திருடன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. அப்போ சாதகமான சூழ்நிலையிலும் பாதகமான சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஆத்ம ஆதாயர்களாக. அதான் சிலுவை சுமப்பது. அல்லேலூயா. அடுத்து என்ன சொன்னார்? ஃபேமிலியை விசாரிப்பா. ஊழியம் ஓடிராத, ஜபன் ஓடிராத, ஆலயம் ஓடி. குடும்பத்தை நீ சரியானபடி நாம் பராமரிக்க வேண்டும். ஜீசஸ் வாஸ் சோ பர்டிகுலர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார், ஆனால் தன்னுடைய தாயை அவர் பராமரித்தார் என்பது விளங்குகிறது. எனவே தான் என்ன பண்ணுறார்? அந்த பொறுப்பை தனக்கு அன்பாக இருந்த சீசனை கொடுக்குற, இதோ உன் தாய், டேக் கேர் ஆஃப் ஹர். அப்போ சிலுவை சுமப்பது என்பது நம்ம சொந்த குடும்பத்தை சரியானபடி விசாரிப்பது, நடத்துவது. சொந்த குடும்பத்தை சரியாக நடத்தலாம், நம்ம ஊழியத்தை எப்படி நடத்த முடியும்? நீங்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்குற ஆலோசனையை பார்த்தீங்கன்னா அருமையான ஆலோசனை. எப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லி தெளிவாக நான் மனைவியோடு நான் கொள்கிற உணர்வு, மனைவி கணவனோடு கொள்கிற உறவு, பெற்றோராக நான் செய்ய வேண்டியது, பெரியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனம் எல்லாமே தெளிவாக இருக்கிறது. சிலுவை சுமப்பது என்பது குடும்பத்தை சரியாக பராமரிப்பது இல்லையா? அடுத்து என்னது? எந்த வினை இதனோட வித்தியாசமாக இருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்து he was very sensitive to God's presence. பிதாவுனுடைய அந்த பிரசன்னம், பிதா தன்னுடைய முகத்தை மறைத்த பொழுது அடி வாங்கும் போதெல்லாம் அமைதியாக இருந்தார். அதான் வேதம் சொல்லுகிறது, அடிக்கப்படுகிற முன்பாக அமைதியாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். ஆனால் எப்போ அலறாரு? பிதாவுனுடைய பிரசன்னம். இது இந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவ்னஸ். எனக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கணும்? ஆவிக்குரிய அந்த சென்சிட்டிவ்னஸ்னால் என்னது? உணர்வு, தெளிவான உணர்வு. ஆண்டுடைய பிரசன்னம் நம்ம விட்டு போன உடனே இந்த உணர்வு வந்துடும். ஆண்டவரே எந்தவனே. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மற்ற மக்கள் புரிந்து கொள்கிற மாதிரி பேசின ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் எப்படி பேசினார்? ஏலி ஏலி இல்லாமா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம உரிமையோடு ஆண்டவரை திட்டலாம்.
அப்பா பிதாவை என்று அழைக்கின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு கொடுத்துக்கிறாருன்னா அப்பாட்ட நம்ம உரிமையோடு பேசலாம். என்ன அப்பா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சில நேரம் என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய நேரம் பேசுவோம், என்ன ஆண்டவரை இது நடந்து போச்சுன்னு சொல்லி. அது தனிமையாக பேசுங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிகிற மட்டும் பேசுங்க, மற்றவங்களுக்கு புரியவே கூடாது. மற்றவங்க முன்னால் உட்காந்துக்கிட்டு ஏன் ஆண்டவரை என்ன இப்படி பண்ணிட்டீர் அப்படின்னு சொல்லவே கூடாது. எந்தவனை ஏனனை கைவிட்டுன்னு சொன்னது சுற்றி இருக்கிற எவனுக்குமே புரியவே இல்லை. அவர் ஏனியை கூப்பிட்றான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ அந்த நேரத்துலலாம் ரொம்ப மனக்கிளேசம் இருந்ததுன்னா அந்நிய பாஷையில் ஆண்டவர்கிட்ட பேசியிருந்தோம், தப்பே பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த ஒரு இடத்துல தான் அந்நிய பாஷையில் ஆண்டவர் பேசுகிறார். அடுத்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக வேண்டாம், நம்ம நேரம் வேகமாக போவோம். முடிந்தது நம்முடைய கையில் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் அடிக்கடி சொல்கிறோம், பிதாவே பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில் நம்முடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்னங்க? பூமியில் ஆண்டுடைய மாறாத தேவ சித்தம் என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். ஹல்லேலூயா. எல்லா மனுஷரும் படிச்சிருங்களேன் யாரா ஒருவர். தீமோத்தேயு 2:4 யாரா ஒருவர் படிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் இது தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாம் ஒரு சாரார் அல்ல, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க சீடர்களே. என்ன நினைச்சாங்கன்னா ரட்சிப்பு யாருக்கு மாத்திரம் இருக்குது? யூதருக்கு மட்டும்தான் அப்படி நினைச்சாங்க. யூதருக்கு மாத்திரம் தான் ரட்சிப்பு நினைச்சாங்க. எனவே தான் ஆதி திருச்சபை உருவான நாட்களிலே எருசலேம் திருச்சபை யூதர்களுக்கு மட்டும்தான் நற்செய்தியை சொல்ல ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் அடித்து அவனை சிதறடிக்க வச்சு எல்லாரும் சமாரியா அடித்து துரத்தின பிறகு தான் பிலிப்பு எங்கே போனான்? சமாரியாவுக்கு போனான். பிலிப்பு சமாரியாவுக்கு போனதுனால ஒரு பெரிய எழுப்புது. அப்புறம் பேதுரு போகிறான் இல்லையா. அப்பவும் உணர்ச்சி இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இத்தாலியா பட்டாளத்தில் கொர்நேலியு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இப்படி இந்த சுவிசேஷம் உங்களுக்கு மாத்திரம் ஆனதல்ல, இது எல்லா ஜாதிகளுக்கும் ஆனது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. என்னது? இயேசு கிறிஸ்து பிறப்பு யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தி. இது எல்லா மக்களுக்கும் தேவை. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நான் என்னுடைய சுய விருப்பங்களுக்கு சுய விருப்பங்களை என்ன பண்ணணும்? சிலுவையில் அடிக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் தன்னுடைய ஆசை இச்சைகள் உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளை என்ன சிலுவையில், அதான் சிலுவை சுமக்கின்ற அனுபவம். எனக்குன்னு ஒரு சொந்த ஆசை இருக்குது இல்லையா, அது மாம்சத்தில் இருக்க தண்ணி அது வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும்? நான் பார்க்கின்ற காரியங்களை குறித்து என்னுடைய எண்ணங்கள் ஆசையாக மாறும். என்னதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நம்ம நிறைய நேரம் கிறிஸ்தவன் நினச்சிக்கிட்டோம். இந்த நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, we should know the doctrine about human beings. மனுஷனை குறித்த இறை தத்துவம் என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவது எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பிறந்த ஒருத்தன் நிச்சயமாக என்ன பண்ணி தான் ஆகணும், மரித்து தான். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அவர் வரும்பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் எதிர்கொண்டு போவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் மரித்து தான் ஆக வேண்டும். அது எல்லாருக்கும் எழுதப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்கிறது? பின்பு நியாய தீர்ப்பு அடைய வேண்டும். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சாஸ்வதமாக வாழ்வதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் வாழப்போகிற வாழ்க்கை மிக குறுகிய ஒரு வாழ்க்கை. அதைத்தான் மோசேயினுடைய ஜெபத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 90 சொன்னாரு, எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். இப்போ 70க்கு மேலே போனவங்கலாம் போனஸில் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா. பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அதனுடைய மேன்மையெல்லாம் வருத்தமும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நினச்சிக்கிட்டோம், ஒருத்தன்
கடவுள இயேசு கிறிஸ்து வந்துட்டா எல்லா பிரச்சனையும் போயிரும்ல. பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். ஆனால் அவைகள் மத்தியிலே ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நம்ம யுகா யுகமா வாழ பிறந்தவர்கள். எங்க யுகா யுகமா வாழ போகிறோம்? நித்தியத்தில் இயேசு கிறிஸ்துவோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அவரால் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவியிருக்கும் என்று சொன்னால், அவரோடு கூட யுகா யுகமாக 70 வருஷம் 80 வருஷம் கிடையாது, 1000 வருஷம் 10,000 வருஷம் 1,00,000 வருஷம் 1 கோடி வருஷம் இல்லை, முடிவே இல்லாமல். அப்ப எந்த வாழ்க்கை மிக முக்கியமானது? அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையின் ஆசை காரியங்கள் எல்லாம் சிலுவையில் அடிப்பவன் தான் ஞானி. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த ஞானம் உள்ளவர்களாக இருக்கோம். இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிற இந்த குறுகிய வாழ்க்கையினுடைய இன்பங்களுக்காக, இந்த குறுகிய வாழ்க்கையினுடைய சிற்றின்பங்களுக்காக இந்த பேரின்பத்தை நான் இழந்து விடவே கூடாது என்று சொல்கிற இந்த தெளிவோடு கூட ஆண்டவரை நோக்கி நீங்களும் நானும் ஓட வேண்டும். அடுத்து, இந்த பேரின்பத்தை பெறுவதற்கு நிச்சயத்தை பெற்றிருக்கிற நான், என் பக்கத்து வீட்டில் உள்ளவன், சொந்தம் பந்தங்கள், சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் நரகத்துக்கு நேராக ஓடுறாங்கன்னா அவங்களை என்ன பண்ணணும்? கட்டவிழ்த்து இயேசு கிறிஸ்துவனை கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் உத்தரவாதிகள். உத்தரவாதம் தெரியுமா? கண்டிப்பாக நம்ம செய்தே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம வெட்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை அப்படின்னா நம்ம ரட்சிப்பே சரியில்லைன்னு வேணாம். இப்போ ஆண்டவர் உண்மையாகவே என்னை ரட்சித்திருப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆபிரகாமுடைய பிள்ளையா நம்ம மாறிடும் இல்லையா? சகேயு பெரிய மோசமானவன், படுபாவி இல்லையா, அநியாயமா வரி வசூலிக்கிறவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனே அவர் என்ன? இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிறான். அப்ப நீங்களும் நானும் காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறோம். அந்த அன்பு நம்மை தேடி வந்தது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்கும்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்று என்னென்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நம்ம ஆசீர்வாதம்னு நினச்சிக்கிறோம். த பெஸ்ட் பிளெஸிங் என்ன? டு பி எ பிளெஸட் பர்சன், டு பி எ பிளெஸட் பர்சன் ஃபார் அதர்ஸ். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படின்னா நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்வதற்கு முன் வர வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தம் மாத்திரமே செய்யப்பட வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அப்போ நான் செயல்பட வேண்டும். ரெய்னார்ட் போங்கே ஒரு பெரிய எழுப்புதல் பிரசங்கி இல்லையா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ரெய்னார்ட் போங்கே பார்த்துருக்கீங்களா? பீச்சில் பண்ணார் ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன். அவர் அவருடைய பிரசங்கெல்லாம் அனல் பறக்கும். அவருடைய பிரசங்க பீடத்தில் அனல் உள்ள செய்திகள் வரும். ஒரு எழுப்புதல் பிரசங்கியார். பல தேசங்களிலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு பல லட்சங்களை ஆண்டவருக்கு என்று வழிநடத்தின மாதிரி அவர் சொல்லுகிறார், நம்முடைய திருச்சபை சரியாக செயல்படுகிறது என்று சொன்னால் 2 கால் இருக்கணுங்கிறார் திருச்சபைக்கு. ஒரு கால் ஜெபம் இல்லையா, ஜெபிக்கிற திருச்சபையாக இருக்க வேண்டும். அடுத்த கால் செல்லுகிற திருச்சபையாக இருக்க வேண்டும். ஒன்று, we should pray for others, we should pray for the revival of our country, we should pray for the revival of the people around us. நம்மை சுற்றியுள்ள மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எழுப்புதல் அடைய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அதோடு நின்றுட்டீங்கன்னா ஒத்த கால் தான் நமக்கு இருக்குது. 2வது கால் என்னது? புறப்பட்டு செல்வது. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி சமாதானத்தை கூறி நற்செய்தியை சொல்லி அறிவிக்கிற அந்த சுவிசேஷகர்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அது தேவ சித்தம். எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படனா எப்படி முடியும்? கொஞ்சம் ஊழியக்காரங்க போய் பண்ணிட முடியுமா? நீங்களும் நானும் செயல்படாவிட்டால் அது நடக்கவே நடக்காது. இதைத்தான் ஆதி திருச்சபை செய்தது. எருசலேமில் ஒரு திருச்சபை உண்டானது. அந்த திருச்சபை எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த 12 அப்போஸ்தலர் மாத்திரம் ஊழியம் செய்யவில்லை, அங்கிருந்து எல்லாருமே ஊழியம் பண்ணாங்க. ஸ்தேவான் ஊழியம் பண்ணான் யாரு? பந்தி விசாரிப்புக்காரன். பிலிப்பு போய் ஊழியம் பண்ணான் யாரு? பந்தி விசாரிப்பு செய்கிறவன். பாஸ்டர் கிடையாது, அப்போஸ்தலர் கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது. அவன் எல்லா பொறுப்புலேருந்து எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க? ஊழியம் செய்தார்கள். சபைகளிலே கூடினார்கள், ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டார்கள், நல்ல போதகத்தை பெற்றுக்கொண்டார்கள், புறப்பட்டு சென்றார்கள். வீதிகளிலே சந்தைகளிலே அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே
அது நடக்கணும்னா அந்த சபை செயல்படுகிற ஒரு திருச்சபையாக இருந்தது. ஒரு கால் முழங்கால் போட்டு ஜெபித்தது, அடுத்த கால் நடந்தது. நம்ம ஜெபம் மட்டும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை சந்தியும் எழுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கால் நொண்டி, ஒன்றுமே நடக்காது, மூவ் பண்ணவே முடியாது. ரெண்டாவது கால் புறப்பட்டு செல்வது, அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு. நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம், சபைகளில் நிறைய நிகழ்வுகளை வைத்து விடுகிறோம் இல்லையா. அவர் சர்ச்சஸ் ஆர் ப்ரோக்ராம் ஓரியன்டட். நான் சொல்ல புரியுதா? நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. அவர் சர்ச்சை ஷுட் பி ப்ராக்ரஸ் ஓரியன்டட். அது எழுச்சியை, எழுப்புதலை, முன்னேற்றத்தை முன்னிறுத்தி அது செயல்பட வேண்டும். ப்ராக்ரஸ் ஓரியன்டட். அப்போ நம்முடைய சபை விருத்தி அடைய வேண்டும், சபை வளர்ச்சி அடைய வேண்டும். 2 ஆராதனை போதாது, 3 ஆராதனை. ஏன் அப்படிலாம் மக்கள் சில இடங்கள்லாம் அப்படி உட்கார்றாங்களே, அப்படி எங்கெல்லாம் புல்பிட் வர வந்து உட்காந்துறாங்க, இடம் இல்லாமல். வரட்டுமே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ நீங்களும் நான் நம்முடைய சுயசித்தத்தை சிலுவையில் அடித்தால்தான் தேவ சித்தம் நிறைவேறும். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் இல்லையா. சொல்லிட்டார், முன்னாலே சொல்லிட்டார் ஆபிரகாம்கிட்ட, உன்னுடைய சந்ததியார் எத்தனை வருஷம், ஒரு 300 வருஷம் 320 வருஷம் என்ன பண்ணுவாங்க, மற்ற ஜாதிகளை சேவிப்பார்கள். முன்னாலே சொல்லிட்டாரு. அதனால தான் யோசேப்பு காலத்துக்கு பிறகு அவனை அறியாத பார்வோன் மக்கள் வந்து அடிமையாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இப்போ அடிமையாக மாறிவிட்டார்கள், அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அவருடைய கூக்குரல் எங்கே கேட்கிறது, தேவனுக்கு அந்த காலம் நிறைவேறிய பொழுது. அதான் முன்னாலே சொல்லிட்டாரு, இத்தனை ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள். அப்போ தேவ சித்தம் என்ன, இஸ்ரவேலர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்பது தேவ சித்தம். என்ன வாக்குத்தத்தம், உன்னுடைய சந்ததியார் கடற்கரை மணலை போல இருப்பார்கள், அவர்களுக்கு நான் தெரிந்து கொண்ட தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். நீ எங்கெல்லாம் நடந்து திரிகிறாய் அந்த தேசத்தை அவனுக்கு நான் உனக்கு கொடுப்பேன். தேவனுடைய வாக்குத்தத்தம், அது தேவனுடைய சித்தம். அந்த மக்கள் அங்கே சுதந்திரிக்க. ஆனால் இப்போ எப்படி இருக்கிறாங்க, அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறார்கள். இப்போ அவர்களை மீட்டு வருவதற்கு ஒரு ரட்சகன் தேவை. ஒருத்தன் நினைச்சான், ஐயோ நான் வந்து இப்போ பார்வோன் குடும்பத்தில் இருக்கிறேன், நான் ஒரு இளவரசன், ஆனால் நான் யாரு, நான் ஒரு இஸ்ரவேலன், மோசே இல்லையா. அவன் தெரிஞ்ச உடனே தான் தான் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டான். ஆண்டவர் அடித்தார், மண்டையில் போட்டார், பயந்து எங்கே போயிட்டான், மீதியான் தேசத்தில் 40 ஆண்டுகள் ஆடுகள் பின்னால் எகிப்தின் சகல கலைகளிலும் சாஸ்திரங்களிலும் வளர்க்கப்பட்ட ஒரு மோசே இப்போ எங்கே நிற்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு தான் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். இப்போ அவனை கூட்டு வர்றாரு இல்லையா, வா நீ போ அப்படின்னு சொல்லி. நமக்கு நல்லா தெரியும், அந்த 10 வாதைகளை அனுப்பி இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள். பார்வோன் எந்த பார்வோன் விட முடியாதுன்னு சொன்னாலும், எப்பா நீ என்னத்தினாலும் தூக்கிட்டு போ, கொள்ளையடிச்சு வராங்க. இவங்க வர்றவன் விடுதலை ஆனவன் என்ன எப்படி வந்தாங்க, இருக்கிற நகை நட்டுகள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கொள்ளையிட்டு வர்றாங்க. அவன் வந்து சிவந்த சமுத்திரம் மட்டும் அவனை துரத்தினான் இல்லையா. சிவந்த சமுத்திரத்தில் பார்வோன் அவனுடைய சேனையும் எல்லாம் போயிடுச்சு, அவுட்டு. இப்போ வனாந்தரத்தில் நிற்கிறாங்க இல்லையா. வனாந்தரத்தில் நடத்தின விதங்கள் உங்களுக்கு தெரியும். நம்முடைய அந்த பயணத்தை கானான் பயணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை அப்படி தான் ஒப்பிடுறாங்க இல்லையா. நாம் பரம கானானுக்கு நேராக போகிறோம். அதுக்கு போகணும்னா முதல்ல எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டுக்கிறோம், விடுவிக்கப்பட்டுக்கிறோம். இப்போ நமக்கு ஆண்டவர் முன் செல்கிறார், பின்னும் இருக்கிறார் இல்லையா. ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு முன்னும் பின்னும் அவரானாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர்தான் சந்திப்பார். ஹி வாஸ் அவர் ப்ரொவைடர், ஹி வாஸ் தி ப்ரொவைடர் ஃபார் த ஹோல் இஸ்ரேலைட்ஸ். 6 லட்சம் புருஷர்கள், இமேஜின் பண்ணி பாருங்க. அவனுடைய தேவைகளை சந்தித்தார். சாப்பாடு போட்டார் ஃப்ரீயாக, தண்ணி இலவசமாக வருது. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணி வேலை செஞ்சு சாப்பிட்டாங்களா, ஒரே வேலை, அமைதியாக போங்கடா சொல்கிறத கேட்டுட்டு. ஆனால் அப்பப்போ முறுமுறுத்தனால இழுத்துட்டு போகுது அந்த பயணம் இல்லையா. விடுவித்து வராரு. இவர் ஆண்டவரை சந்திப்பதற்காக 40 நாள் எங்கே போயிட்டார், மலையில், சீனாய் மலை மேலே இருக்கிறாரு. இந்த நேரத்தில் இவனுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு. ஐயோ நம்மளை வழிநடத்தி வந்த மோசே போனால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எகிப்திலிருந்து நம்ம விடுவித்து கொண்ட தெய்வங்கள் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே அந்த எகிப்தினுடைய விக்கிரகாரன் உள்ளே வந்துச்சு. நான் சொல்கிறேன், ஆரோன் நாங்கள் தங்கத்தை போட்டோம், கண்ணுக்குட்டி வந்துடுச்சான், அது எப்படி வரும் இல்லையா. அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக அவர்கள் எப்படி ஆடினாங்க, நிர்வாணமாக ஆடினார்கள். வர்றான் கீழே வரும் பொழுது
இது ஆண்டவருக்கு அந்த மக்கள் மேல் கோபம் இல்லையா? அவர் சொல்கிறார், இப்போ ஒரு டீல் பேசுகிறாரு. நீங்கள் எண்ணாமத்தில் நீ படித்து பார்த்தீங்கன்னா பெரிய அது செய்தி நான் சொல்ல விரும்பவில்லை, உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? இப்போ பேசுகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த மக்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் அழிக்க போகிறேன், நீ அமைதியாரு, உன்னை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்போ டீல் நடக்குது. எப்பா என்னை விடு அப்படிங்கிறாரு. அந்த மக்களை நான் அழிக்கட்டும், அவரை அழிப்பதற்கென அனுமதி கொடு. என்ன மோசையை தடுத்துட்டு நிற்க முடியுமா? ஆண்டவர் அழிக்கணும்னு நினைச்சா மோசையினுடைய மனநிலையை புரிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். மோசை எப்படி தான் ரியாக்ட் பண்ணுறான் பார்ப்போம். நம்மளை யோசித்து பார்ப்போம். ஒரு நல்ல டீல்லா, எப்பா நீ விட்டுரு, அவனை நான் கொண்டுறேன், உன்னையே நான் என்ன பண்ணுறேன், உன் ஜாதி உன் பிள்ளைகள்லாம் ஒரு திரள் ஜாதியாக மாற்றுகிறேன். சூப்பர் டீல் கடவுளே, இது எனக்கு இது போதும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, எல்லா மக்களும் உங்க தூச்சிப்பாம்மா இல்லையா? ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் மீட்டு கொண்டு வந்த மக்களை வனாந்தரத்தினை அழிச்சு போட்டீங்கன்னு சொல்லி உமக்கு நேராக அவமாய் பேசுவார்களே அப்படின்னு சொல்லி போராடுறான் அவன். இதைத்தான் ஆண்டவர் என்னிடத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் இந்த மக்களுக்காக பரிந்து பேச வேண்டும். முதல்ல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நரகத்திற்கென்று படைக்கப்பட்ட மனுஷர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். பாவம் அவர்களை உருக்குலைத்தது, தேவ மகிமை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் திரும்ப இழந்த மகிமையை கொடுப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு அனுப்பி அவரை அந்த கோலமாக்கி ரத்தம் சிந்த வைத்து அந்த ரத்தத்தினால் கழுவப்படுகிறவர்களுக்கு திரும்ப அந்த மகிமை திரும்ப என்னோடு கூட அரசாளுகிற ஒரு வாய்ப்பு. இது தெரியாம தானே மக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? சின்ன ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து அவர் தான் ரட்சகர்னு வாயில அறிக்கை பண்ணு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய் இல்லையா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இது தெரியாம தான் எங்கெல்லாமோ போய் தொழுதுகிட்டு இருக்கிறான். அப்போ நீங்களும் நானும் போய் சொல்லணும்னா அவங்களுக்கு அது எப்படி தெரியும்? நம்ம தான் முயற்சியே எடுக்கவே இல்லையா? எப்படியாவது கண்டுக்கிட்டோம், அதுக்கு ஊழியம் இருக்குது, டெலிவிஷன் ஊழியத்தை பார்த்துக்கிட்டோம், ஏதாவது ஒன்று நடக்கட்டும். முன்னால் மாதிரி நமக்கு ஃப்ரீயாக போய் சொல்ல முடியவில்லை. முன்னால் தெரு பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு 4 பேர் ஒரு மைக் செட்டை போட்டுட்டு வசனத்தை சொல்லிட்டுலாம் அலைஞ்ச காலம் உண்டு. இப்போ அதெல்லாம் இல்லை, நடைபெற முடியாது. ஆனால் தனிநபர் ஒரு தனிநபரை போய் சந்திக்க முடியும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. சந்தித்து ஒரு 5 நிமிஷம் சொன்னால் போதும் அந்த சத்தியம் உள்ள போயிடும். என்னுடைய ஒரே நம்பிக்கை தான். ஏன்னா நீங்களும் நான் போய் சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி விசுவாசிப்பாங்க? சொல்லல, ரோமர் 10ஆம் அதிகாரம் சொல்லுவார், ஒருவன் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? அப்போ முதல்ல அனுப்பப்பட வேண்டும் இல்லையா? ஒரு அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்போ நீங்களும் நானும் அனுப்பப்பட வேண்டும். எங்கிருந்து அனுப்பப்பட வேண்டும்? சபையிலிருந்து நாம் அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்படுகிற நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? சும்மா டிராக்டர் கையில் கொடுத்துட்டு அமைதியாக போயிடக்கூடாது. என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். அறிவித்தால்தான், கேள்விப்பட்டால்தான், கேள்வியினால் விசுவாசம் வரும். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தெளிவாக சொன்னால்தான் இந்த விசுவாசம் அவர்களுக்கு, விசுவாசித்தால்தான் அவர்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம நினைக்கிறோம் போய் சொல்கிறோம் 5 நிமிஷத்தில் இது நடந்துருமா? 5 நிமிஷத்தில் நடக்காத. 5 நிமிஷத்தில் நீங்கள் சொல்கிற மேட்ருக்கு பார்த்தீங்களா, அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை எதற்கு அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை முடித்து தான் வரும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நடக்கலாம் வேதம் போய், ஆமாவா இல்லையா? அப்போ நான் சொல்லி பார்க்குறேன் ஒன்று, வசனம் விதைக்கு ஒப்பா இருக்கிறது இல்லையா? சில விதை உடனே முளைக்கும், எல்லா விதையும் உடனே முளைக்காது. ஒரு பர்டிகுலர் மூங்கில் சொல்கிறாங்க, ரொம்ப ஆண்டுகள் கணக்காக உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குமா விதை. அது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுமா, முளைச்சி அது ஓங்கி வளருது. நீங்களும் நானும் சொல்லுகிற அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரட்சகர், அவருடைய ரத்தம் மாத்திரமே பாவங்களை கழுவ வல்லது, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படாமல் பரலோகம் செல்ல முடியாது என்கிற வசனம், அந்த வார்த்தை நிறைய பேருக்கு மரணப்பட்டில் இருக்கும்போது தான் முளைக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? பரலோகம் பெரும் திரள் கூட்டத்தினால் நிறைந்திருக்கும். நரகத்தை விட பரலோகத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும், நான் விசுவாசிக்கிறேங்க. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் சொல்லுது, நோ ஒன் குட் நம்பர், சகல ஜாதிகள், சகல பாஷைக்காரர்கள்,
திரள் கூட்டமான மக்கள், that no one could number, எண்ணக்கூடாத திரள் கூட்டமான ஜனங்கள் வெண்ணங்கி தரித்து நிற்பாங்களா எங்க? சிங்காசனத்துக்கு முன்பாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்டிப்பா நிற்போங்க அங்க. ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அவன் வந்து கடைசி நேரத்தில் இந்த கள்ளை மாதிரி, கள்ளை வந்து சாருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் வர அவன் ரட்சிக்கப்படாத பாவி, கொடூரன். ஆனால் ஆண்டவரே இப்படி ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் சொல்லி அவர் ஆண்டவராக பார்த்துட்டான் பார்த்தீங்களா. அப்பவே ஆண்டவர் சொன்ன, நீ இன்றைக்கு என்னுடனே கூட ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய ஒரு கம்ப சூத்திரம் கிடையாதுங்க, எளிது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இது கிரியையினால் உண்டாகிற காரியம். ஆண்டவரே நீர் ரட்சகர் அப்படி ஆண்டவர்னு சொன்ன உடனே எல்லாம் சமூலமாக ஒப்பு கொடுத்தான்னு அர்த்தம். இது எப்போ நடக்கும்? நிறைய பேருக்கு மரண படுக்கை நடக்கும், நமக்கு தெரியாது. அவன் பேச்சு வராமல் இழுத்துட்டு நடக்கும். ஆனால் நினைவில் இந்த வார்த்தை வந்து குத்திக்கிட்டு இருக்கோம். ஏசு கிறிஸ்து இல்லாமல் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இது நீங்கள் சொல்லலைன்னா அவனுக்கு அது வராது இல்லை. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க சுவிசேஷம் சொல்ல, நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை வரவேற்பதற்கு ஒரு பெரிய திரள் கூட்டம் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ என் சுய சித்தத்துக்கு நான் சிலுவையில் சாவுமணி அடிக்கணும். இவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சியும், அப்படி இல்லைன்னா என் பேரை நீர் எழுதின ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். இதாங்க தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அர்ப்பணம் உள்ள மக்கள் தேவை. இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இல்லையா? இயேசு கிறிஸ்து யூதருடைய சந்ததியில் பிறப்பாருன்னு முன்னாலே தீர்க்க தரிசனம் வந்துச்சு. ஆனால் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருத்தன் கங்கணம் கட்டி ராஜாட்ட கட்டளையை பெற்று முத்திரையெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டான், அனுப்பிட்டு. யார் இது? ஆமான் இல்லையா? இது அகாஸ்வேரு நாட்களிலே நடந்த ஒரு காரியம் இல்லையா? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு ராஜா ஒரு பெரிய பவர்ஃபுல் ராஜா. அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு பிரதானி தான் யாரு? இந்த ஆமான். ஆமானுக்கும் யாருக்கும் பிரச்சனை? மொர்தேகாய்க்கும் பிரச்சனை. எஸ்தர் புத்தகத்தை படித்து பார்த்தா ஃபுல்லாக தான். மொர்தேகாய் யார்? இவன் ஒரு யூதன். ஆனால் இவனுக்கு என்ன பண்ண, தலைவர் வாங்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப நிமிர்ந்து நிற்கிறான் இல்லையா? அவனுக்கு ஒன்னே மட்டும் இல்லைடா, வம்சத்தையே நான் அழிப்பேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சான்ஸ் வரும்னு சொல்லி பார்த்து சான்ஸ் என்ன பண்ணுறான், நிறையா காசு கொடுத்து என்ன பண்ணுறான், அந்த தாக்கீதை வாங்குறான். அந்த டிகிரி, அந்த சட்டத்தை. என்ன சட்டம்? இந்த 127 நாடுகளிலும் உள்ள எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும். இது தேவச்சித்தமா? தேவச்சித்தம் என்ன? யூதர்கள் வழியாக இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். அவர் இரட்சகர். அது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்திற்கு எதிரான ஒரு கட்டளை இப்பொழுது வந்திருக்கிறது. அதை நீர்த்து போக பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே நான் செத்தாலும் சாகிறேன். ஏன்னா அந்த நாட்டில் வந்து அது நினைக்கிறேன், ஒரு ஆண்கள் சேவனிசம் என்று சொல்லுவாங்க. அது என்னது? ஆதிக்கம், ஆண் ஆதிக்கம் உள்ள ஒரு சாம்ராஜ்யம் அது இல்லையா? வஸ்திங்கிற ராணி, அவன் ராணி இல்லையா? அவன் பயங்கர செலிப்ரேஷன் இருக்கும்போது இவனுக்கு உடனே ஆசை வந்துட்டு, என் ஒய்ஃப் என்ன சூப்பர் அழகான ஒரு பொம்பளை, அவளை எல்லாருக்கும் நான் காட்டுவேன். உடனே கூப்பிட்ட உடனே அவன் மாட்டேன்ட்டான். எல்லாரும் முன்னாடினா உடனே என்ன பண்ணான், தண்டிக்கப்பட்டாள் இல்லையா? அங்கே வானா வரணும், போனா போகணும். ஒய்ஃப்லாம் நினச்ச நேரம் வரவே முடியாது. எஸ்தர் ராணி சொல்கிறா, ஐயோ நான் நினச்ச நேரம் அங்கே போகவே, ராஜா அழைக்காமல் நான் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அவன் சொல்கிறான், அந்த ராஜ மேன்மை உனக்கு இதுக்கு தாண்டா கிடைச்சது. நீ இப்போ அமைதியாக இருந்தா யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்துலேருந்து வரும். அப்போ யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் திஸ் சால்வேஷன், யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் திஸ் ரிவைவல். அப்போ அதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, முதல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? தேவ சித்தம் என் மூலமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த ஊழியத்தை வந்து நம்ம வந்து சும்மா போய் ரிஸ்க் எடுத்துடவே முடியாது. இட்ஸ் எ ரிஸ்கி ஒர்க். ஏன் ரிஸ்கி ஒர்க்கு? பிசாசு கையில் இருந்து மக்களை பிடுங்கிட்டு பரலோகத்துக்கு நம்ம தள்ள போகிறோம், ஆண்டவர் கையில் கொடுக்க போகிறோம். அதை கட்டப்பட்டுக்கிற கழுதையை கட்ட விழுத்து இங்கே கொண்டு வர போகிறோம். இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் தான் ஆகும் என்று சொன்னால் அப்போ அதிகமாக நாம் என்ன பண்ணோம், ஜெபிக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி சொன்னால் நான் என் தாதி எல்லாருமே என்ன பண்ணுறோம், சூசான் அரண்மனையில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் வெளியே உட்காந்து
அரண்மனைக்கு வெளியேயும் ஜெபம், அரண்மனைக்கு உள்ளேயும் ஜெபம். அவ்வளோ ஜெபத்துக்கு பிறதான் என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா போகிறாங்க. நல்லா தெரியும் அந்த அம்மா போகும்போது சொன்ன ஒரு வார்த்தை, நான் செத்தாலும் சாகிறேன். இந்த தைரியம் இல்லாமல் நம்ம வந்து இந்த தேசத்தில் தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பவே முடியாது. நான் ஒரு மிஷினரி இயக்கம், எங்களுடைய இயக்கம் வந்து ஒரு மிஷினரி இயக்கம். நாங்கள் இப்போ 51 பணித்தளங்கள் வைத்திருக்கிறோம் 10 மாநிலங்களிலே. நிறைய இடங்களில் பிரச்சனை இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கடந்த மாதம் என்னுடைய கர்நாடகா பணித்தளத்தில் உள்ள ஊழியக்காரனை நான் சந்தித்தேன். மிக சுருக்கமாக முடித்து விடுகிறேன். ரொம்ப படிக்காத பையன்தான், 6th வரை தான் படிச்சுக்கிறான். நான் அவனை வந்து நேட்டிவ் மிஷினரியை நாங்கள் இன்டெக்ட் பண்ணிட்டோம். அவன்கிட்ட இருந்து ஒரு வேகம். எங்களுடைய இயக்கத்தில் அவர் சேர்ந்து வந்து 4 வருஷம் ஆகிறது. இந்த ஆண்டு உன்னுடைய அந்த டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆண்டு 50 ஊழியக்காரர்களை எழுப்புறேன்னு சொல்கிறான். எனக்கு என்ன டக்குன்னு இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறேன், இவ்வளோ ஞானஸ்நானத்துக்கு நடத்துவேன்னு சொல்லுவாங்க. ஹீ இஸ் டெல்லிங் ஐ வில் ரைஸ் 50 மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட். அப்புறம் அவனோட இதை பார்த்தா அவன் எங்கெல்லாம் போகிறானோ த இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். எப்படிப்பா அங்கே முடிஞ்சுது அப்படின்னா, நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேங்கிறான். அடிப்பாங்கண்ணே பரவாயில்ல, இந்த அடிலாம் வலி போயிடுவனே, அவன் நரகத்துக்கு போயிட்டான்னா விடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு இவன் அடி வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அது யார் அடித்தானோ அவன் வீட்டில் போய் நிற்பான். இப்போ இன்னொரு தடவை என்னை அடிச்சுக்க, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்ட்டு. இமேஜின் பண்ணுங்க, இப்படி ஊழியக்காரங்க இருக்காங்க. அங்கே போய் நான் நிற்கிறேன் சர்ச்சில், அவ்வளோ பெரிய கூட்டம் வருது. அவங்க பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் ஊழியக்காரன் ஆக்கிட்டான். நிறைய பேர் பைபிள் காலேஜ் அனுப்பியிருக்கிறான். ஒரு கேளை வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்க வைக்கிறான். என்னன்னு அவன் சர்ச்சு காணிக்கையிலேருந்து ஒரு மிஷினரி பணித்தளம் வருகிற கொஞ்சம் காணிக்கையிலேருந்து ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறான். என்ன படிக்க வைக்கிறான்? பிஎஸ்சி நர்சிங் முடித்த பிறகு அவள் ஒரு மெடிக்கல் மிஷினரி ஆயிடுவானே, அவளுக்கு அந்த விதை போட்டிருக்கேன் அப்படிங்கிறான். அவன் கூட ஒருத்தன் வண்டி ஓட்டிகிட்டு வரான். நீ என்ன பண்ணிக்கிறான்? அவன் எம்ஏ பிஎட். என்ன பண்ண போகிறான்? 2 நாள் அவனுக்கு கார் இருக்குது, 2 நாள் வசதியாக இருக்கிறான். 2 நாள் நான் கார் ஓட்டினா போதும், எனக்கு பிழைப்புக்கு காசு இருக்குது, மீதி நாள்லாம் நான் ஊழியம் பண்ணுறேன். இவருடைய சேர்ந்த பிறகு ஸோ த இன்ஃப்ளூயன்ஸ், ரிஸ்க் எடுத்து ஊழியம் செய்கிறவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து இந்தியாவில் எதிர்ப்புகள் பெருகி கொண்டே இருக்கிறது, ஆனால் ஞானஸ்நானமும் பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் எதனால் தெரியுமா? போய் நிற்கிறான் பார்த்தியா, ரிஸ்க் எடுத்து நிற்கிறான் பார்த்தீங்களா? நீங்களும் நானும் வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு போய் எடுக்கிறதெல்லாம் பெரிய ரிஸ்கே கிடையாதுங்க. இங்கே யாரும் நம்ம அடிச்சிட போகிறதே கிடையாது. அப்படி அடித்தா சந்தோஷமாக வாங்கிடுங்க. என்னடா இது, நான் அடி வாங்கியிருக்கிறேன் கல்லூரி நாட்களில். அது எனக்கு இப்போ நினச்சி பார்த்தா பெருமையாக இருக்குது. என் ஆண்டவருக்கா நான் 2 அடி வாங்கியிருக்கேன்டா. செருப்புனால அடிச்சிருக்கானே. கிட்டத்தட்ட 17 எத்தனை வருஷம் 43 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஹாஸ்டலில் அங்கங்கே நிறைய வீடு எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. தேடி போவோம் நாங்கள். போய் சொல்லும் பொழுது சில பேர் வந்து அடிச்சிருவாங்க அவனுங்க. இன்றைக்கி நான் நினச்சி பார்த்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருக்கா நானும் ஒரு அடி வாங்கியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி. இங்கே யாருமே அடிக்க போகிறது கிடையாது. உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க. அப்படி அடிச்சிட்டாங்கன்னா அந்த அடி வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அது எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குன்னு சொல்லி அது உட்காந்து அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். வருத்தப்பட்டு அழாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பெரிய அற்புதம் நடக்குது. ஒரு முடவன் வந்து சோமாயிருக்கிறான். பேதுரு எல்லாரும் உள்ள பிடிச்சி போட்டானுவன் இல்லையா? கூப்பிட்டு நீ இதில் எல்லாம் பேசலாம், அடித்து அவர்களை அனுப்பினார்கள். அவங்க வெளியே வரும்போது ஆண்டவருக்காக பாட அனுபவிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு வந்தார்கள் தான் வேதம் சொல்கிறது. அப்போ நீங்களும் நானும், நான் உங்களை பயங்காட்டலை, வீடுகளுக்கு போகும்போது 2 பேராக போகிறோம், முகமலர்ச்சியோடு கூட வாழ்த்தி இந்த செய்தி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இரத்தத்தை சிந்தினார். யாருக்காக? இந்த உலகத்தின் பாவங்களுக்காக, எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக. அவர் இரத்தம் மாத்திரம்தான் நம்மை கழுவும். அவர் இரத்தம் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை தரும். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல் நாம் பரலோகம் வரவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே வழின்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? 1 நிமிஷம் ஆச்சா? இப்போ இந்த செய்தியை சொல்லிட்டு அவன் அடிக்கிறான்னு அடிக்கலையோ, கையில் இருக்க காஸ்பல் புக்கை அதுக்காக உடனே போனோடனே டக்குன்னு செய்தியை சொல்லணும். அவன்கிட்ட பேசுங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேளுங்க, உள்ளே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாமான்னு கேளுங்க. ரொம்ப யோசிச்சாங்கன்னா கோடை காலம் தான், இப்போ தண்ணி கேளுங்க, உள்ளே விட்டுருவாங்க.
உள்ளே போய் உட்கார்ந்து அவளை நன்றாக விசாரியுங்கள். முடிஞ்சுன்னா ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. நிறைய பிரச்சனை சொல்லுவாங்க, நிறைய பேர் இப்போ மனம் திறந்து பேசுகிறார்கள். எழுதுங்க, எழுதி வந்து இங்கே சபையில் நாங்கள் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் விடுதலை ஆக்குவோம்னு சொல்லி சொல்லி எழுதுங்க. ஐயா உங்கள் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனைங்கிறீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வருமானத்தையும் ஆசீர்வதிப்பார், பிள்ளையுடைய படிப்பு கேட்டுக்கிறீங்க, எழுதுங்க. இதெல்லாம் பிரச்சனையை கேட்கும் பொழுது. ஆனால் பிரச்சனையை மட்டும் கேட்டுட்டு வந்துடுறாங்க. கடைசி என்ன பண்ணிடணும்? சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சகர். இதை சொல்லணும்னா நம்ம சுயசித்தத்தை என்ன பண்ணணும்? படிக்கணும். பெரிய வெள்ளிக்கிழமை லீவு, காலையில் சர்ச்சுக்கு போயிட்டோம், கொஞ்சம் படுத்து நிம்மதியாக தூங்கி எழுப்புனா நல்லாயிருக்கும். ஈஸ்டர் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, எல்லாரையும் விசாரித்து ஒரு படுத்து வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி படுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அடிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் சிலுவை சுமக்க முன் வரலை என்று அர்த்தம். நீங்கள் அந்த கழுதை குட்டிகளை ஆண்டவருக்கு என்று சொல்லி அவிழ்க்க ஆண்டவர் அனுப்புகிற அந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து உடனே கீழ்ப்படிஞ்சு போகிறானுங்க. யோசிச்சு பாருங்களேன், எதுக்கு உள்ள கிராமத்துக்கு 2 கழுதை கட்டிருக்கோம், இழுத்துட்டு வாங்குறது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. உங்களே நான் என்னையும் பார்த்து சொல்லியிருந்தா, கழுதை குட்டியா போகணுமா, எவனா பிடிப்பான, எவனா கேட்டான்னா ஆண்டவர்னு சொல்லிட்டு வந்திருக்கப்பா அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் போய் அந்த கழுதையையும் கழுதை குட்டியையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவது எளிதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது மக்கள் விடுதலை ஆவார்கள். இந்த விதை ஒருவேளை இப்போ முளைக்குது வேணுமோ, பின்னால் வேகமாக முளைக்கும். தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சுய சித்தம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கி கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் என் ஆசை இல்லை ஆண்டவர், என் பேரனாலும் ஜீவ புஸ்தகம் இருந்து கிறுக்கி போடும், செத்தாலும் நான் சாகிறேன். ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். யாரு? பவுல். மரியாள், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்போ தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அபிலாஷைகள், ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் சிலுவையில் அடித்து, தயவு செய்து இந்த வெள்ளிக்கிழமை யார் யாரெல்லாம் ஊழியத்தை நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி லைட்டாக சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. வாருங்கள், நேரம் முடிஞ்சிச்சு எனக்கு, தயவு செய்து வாருங்கள், வந்து கட்டப்பட்டுக்கிற கழுதைகளை ஆண்டவர் சவாரி செய்வதற்காக இழுத்து கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பரலோகத்தில் போகும்போது வெறுங்கையாக நிற்கவே மாட்டீங்க. ஒரு பெரிய கூட்டம் உங்களை வரவேற்க காத்திருக்கும். உங்களால் தான் அன்னை நான் ரட்சிக்கப்பட்டேன். அக்கா நான் எப்போ அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்களாம். வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்க. நான் எப்போ உங்களை பார்த்தேன்? இல்லை, நீங்கள் ஒரு நாள் வந்தீங்கக்கா, வந்து என்கிட்ட சொன்னீங்க. அப்படியா? நீங்களே மறந்துருப்பீங்க. ஆனால் அந்த வசனம் உள்ளே உட்காந்து ஜீவனோட வார்த்தை, அது மறக்காது. அது உள்ளே உட்காந்துட்டு எப்போ கிரியை செய்யணுமோ அப்போ கிரியை செய்யும். அந்த ஆத்மா கடனை மாதிரி, பிதாவே ஆண்டவரே இப்படி ராஜ்யத்தில் அடியனை நினைத்தருள்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு நேரே வந்து சேர்ந்துடும். ஹல்லேலூயா. திரள் கூட்டமான ஜனங்கள், எண்ணக்கூடாத மக்கள் கூட்டம் நிற்பார்கள். உங்கள் மூலமாக, என் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. அந்த கிருபையை பெறுவதற்கு, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு என்னுடைய சுய சித்தத்தை நான் சிலுவையில் அடிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வரும்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நாம் கேட்ட வார்த்தைக்கு நம்மை ஒரு விசையாக அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே நாங்கள் பெயரளவில் உம்மை ஆராதிக்கிறவர்களாக அல்ல அப்பா, நீர் எங்களுக்காக செய்ததை நினைவு கூர்ந்தவர்களாக, நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினுடைய வெளியேற பெற்ற அந்த இரத்தத்தை ஆண்டவரே எங்களுக்காக சிந்தினீர் அப்பா. அந்த நற்செய்தியை அநேகருக்கு எடுத்து செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஒரு விஷயம் ஆண்டவத்தில் சொல்லுவோம்மா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உங்கள் வேலையை செய்யும்படியாக, உங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை உற்சாகப்படுத்துங்க, என்னை நெருக்கி ஏவுவீராக ஆண்டவரே. எங்களை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த சுவிசேஷ ஊழியத்தில் ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனை வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள, எல்லாரும் அதில் உற்சாகமாய் பங்கு பெறுவதற்கு பரிசுத்த தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த நாளில் எந்த தடையும் இல்லாமல் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் ஓடுகிறோம் அப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களை அழைத்த சித்தம் நிறைவேறுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மூலமாக
அதிகமாக எங்கள் பகுதியில், இந்த சூரப்பேட்டு பகுதியில் உம்முடைய சுவிசேஷ ஊழியம் நடைபெறுவதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை நாங்கள் சுமந்து செல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மீது சுமத்தப்பட்ட, எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த கடமையை உணர்ந்தவர்களாக சுவிசேஷத்தை அறிவிப்பது எங்களுடைய கடமை என்பதை உணர்ந்து ஆண்டவரே, அந்த வெள்ளிக்கிழமையில சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அப்பா நாங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய அப்பா நீர் எங்களுக்கு தந்த அந்த பிரதான கட்டளையை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்ற ஆண்டவரே, கட்டி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில அப்பா பிசாசு கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் கட்டவிழ்க்கிற ஊழியத்தை ஆண்டவரே நீர் எங்களுடைய கைகளில் தந்திருக்கிறீர் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய கைகளையும் தந்திருக்கிறீர் அப்பா. இந்த நாட்கள் முழுவதும் அப்பா, இந்த 40 நாட்கள் இதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 40 நாட்கள் இந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக எங்கள் ஜனங்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட்டை ஆண்டவரே அந்த நாட்களில் நாங்கள் காணணும், எங்களுடைய கண்கள் காணணும் அப்பா. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீங்கள் கிரியை செய்யுங்க அப்பா. என் இயேசு எனக்காக தன் ஜீவனையை தந்தார், அவருக்காக நான் என்ன செய்தேன் என்ற கேள்வி ஆண்டவரே அந்த வெள்ளிக்கிழமை எங்களை ஆண்டவரே சும்மா இருக்க விடக்கூடாது. என் இயேசு எனக்காக அவரையே தந்தார், அவருக்காக நான் என்ன செய்தேன் என்பதை உணர்ந்து அந்த நாளில் நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய அப்பா, ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க, குடும்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கி தாங்க. அந்த நாளில் நாங்கள் எல்லாரும் இணைந்து அப்பா இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு அப்பா ஞானத்தையும் கிருபைகளையும் அபிஷேகத்தையும் தந்து எங்களை வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த கிருபையின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த ஒன்றோடும் கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை நீங்கள் எல்லாரும் வாங்க, நம்ம சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக.